நாம் வந்து எந்த துறை வேணாலும் இருக்கலாம், எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், எந்த கெரியராக இருக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறது கம்மியோ ஜாஸ்தியோ, கம்மியை ஜாஸ்தியாக்கி விட்டுடலாம், அது வேறு விஷயம். அதே நேரத்தில் வித்து பீஸாகவே போகணும். பிரம்மாண்டமான கார் இருந்தால் போதுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தியாவசியம் எது எதுவோ அதெல்லாம் ஒரு நேரத்துலலாம் வந்து இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபேனே எசென்சியல்ஸ்னுனாங்க. ஃபேனே அதுக்கு தேவையில்லைன்னாங்க. அப்புறம் அது எசென்சியலாக மாறிடுச்சு. டிவியெல்லாம் பெரிய பணக்காரர் இருந்தாங்க, அப்புறம் இதாகிடுச்சு. அப்புறம் எசென்சியல்ஸ் ஆகிடுச்சு. அப்புறமா காரு, அப்புறமா டூ வீலர், அப்புறம் கார், இப்படிலாம் போயிட்டு இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக போயிட்டு ஃப்ளைட்டில் பெரிய பணக்காரன் தான் போகணும். அதெல்லாம் சாதாரண கூட போகிற மாதிரி வந்துடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக போகணுங்க. ரொம்ப ஹார்டாக பண்ணி அந்த லைஃப்பை நம்ம அது ஹார்டாக இருக்கிறது இல்லாமல் நம்மளே ஹார்டாக ஆக்கிடுவோம். அதுக்கு நீங்கள் வழி வகுத்துறாதீங்க. நான் கொடுக்குறது அழகாக சிம்பிளாக தான் இருக்கும். அதை தான் அங்கங்கே சொல்லுவேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். லைஃபே ரொம்ப லேஸாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன். நாம் நடக்கிறோம் இல்லையா, நாம் நடக்கிற நடையே வந்து நமக்கு வந்து வெயிட்டாக தெரியக்கூடாது. வெயிட்னா உடம்பு அந்த வெயிட் இல்லை, லேஸாக இருக்குது. நம்ம நடக்கிறது நமக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா உடம்பு நீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நாம் நடக்கிறதே முடியல, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.